தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14, 15, 16. ஒரு நாள் இயேசு பேச்சு இழந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்கள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இங்கே நான் 2 விஷயத்தை பார்க்கின்றோம். இயேசு ஒரு மனிதனிடத்தில் பேயை ஓட்டுகின்றார். அந்த பேயை ஓட்டுவதற்காக அந்த மக்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் அங்கே பண்ணுறது, மாறாக விமர்சனம் வருகிறது. 2 விதமானது. ஒன்று சொல்கிற வார்த்தை, இவன் பேய்களை கொண்டு தான், பேயின் தலைவனை கொண்டு தான் இது செய்து விடுகிறான் என்று. 2வது, இவனை சோதிக்கிறதுக்காக, இயேசுவை சோதிப்பதற்காக வானத்தில் வேறு ஏதோ ஒரு அடையாளம் செய்கிறான்னு பார்ப்போம் என்று. ஒரு நல்ல காரியம் செய்கிற சமயத்தில் அங்கு விமர்சனங்கள் தான் கடந்து வருகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இதான் நடக்கும். நீங்களும் நானும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, ஒரு நல்ல காரியம் சமுதாயத்துக்கு நாம் செய்கின்ற சமயத்தில் இதோ பல விமர்சனங்கள் அங்கு முன்னே கடந்து வரும். பலரும் அதை விமர்சிப்பார்கள். நன்மையிலிருந்து நன்மையை பெற்றவர்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், அவர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். இந்த பேயிலிருந்து விடுதலை பெற்ற அந்த மனிதன் அவன் அமைதியாக இருக்கின்றான். அதே மாதிரி தான் நம்மளிருந்து நன்மை பெற்றவர்கள் நமக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று ஒரு நாள் நாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் அமைதியாக தான் இருப்பார்கள். ஆனால் விமர்சிக்கிறவர்கள் மற்றவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் விமர்சிக்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டும், அல்லது நன்மையை பெற்றவன் அமைதியாக இருக்கிறானே என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய நன்மைகளிலிருந்து பின்மாறக்கூடாது. மாறாக இன்னும் அதிகமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம், நன்மைகள் நாம் செய்வது யாரை மையப்படுத்தியிருக்க வேண்டும்? தெய்வத்தை மையப்படுத்தியிருக்க வேண்டும். இயேசு செய்கிற ஓரோ நன்மைகளில் பிதாவாய தெய்வத்தை மையப்படுத்தி தான் இருந்தது வழிய மனிதனை மையப்படுத்தி அல்ல, தனக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டிய எண்ணத்தில் அல்ல. கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, செய்கின்ற ஓரோ நன்மைகளும் தொடர்ந்து செய்ய சக்தி தந்துள்ளோம். விமர்சனங்களுக்கு பயந்து கொண்டு நீ எனக்கு தந்த நன்மைகள், செய்யக்கூடிய நன்மைகள் நான் செய்ய தவறாமல் இருக்க பார்க்க நீரே எனக்கு கிருபை புரிந்தருளும். நன்மைகளை தைரியத்தோடு முன்னே சென்று செய்ய எனக்கு சக்தியும் கிருபையும் ஞானத்தையும் தந்தருளும். மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.